கடன் வாங்கி நிறைய பேர் ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த கடன் வந்து என்ன கிரகத்தினால் ஏற்படுகிறது? அவர் கடன் மேலே கடனாக வாங்கிட்டு இருக்காங்க, அதுக்கு வட்டியாக கட்டுறாங்க. அதை வந்து அவங்களால அடைக்க முடியல, ரொம்ப சிரமப்படுறாங்க மக்கள். இது மாதிரி நிறைய பேர் பார்க்குறோம், நிறைய நியூஸில் பார்க்குற மாதிரி பார்க்குறோம். கடன் தொல்லையினால சாகிற நிலைமை கூட வருது, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது மாதிரிலாம் இருக்குது. அது வந்து எதனால் செயல்படுது, எப்படி, அது கிரகம் என்ன பண்ணும் அதுக்கு? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6, 8 அதிபதி உங்களுக்கு சம்மந்தப்பட்டுருந்துச்சுன்னு வைங்க, நம்ம தற்கொலை பண்ணலாம் கொண்டு போயிடும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தான் இதுக்கு காரணம். 6, 8 பதி சம்மந்தப்பட்டு ஒருத்தர் கடன் படுறார், இல்லை 6ஆம் அதிபதி திசை நடந்து 6, 8ஆம் அதிபதியும் கனெக்ட் ஆகி அதில் ஏதோ ஒரு கிரகத்தோட திசை நடந்துச்சுன்னா கடன்பட்டு அந்த திசை முடிகிறதுக்குள்ள தற்கொலை பண்ணியே இறக்குற சூழ்நிலை வரும். அதனால் அந்த இடங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம அதை முன்னாடியே நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தது மாதிரிக்கே நம்ம கடன் விஷயத்துக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது, ரொம்ப நல்லது. இந்த 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் நம்மளை வந்து 8ஆம் இடங்கிறது தற்கொலைக்கே தூண்டிடும், பெரிய அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தற்கொலை தூண்டிடும். அதில் 6, 2 கனெக்ட் ஆகி ஒரு இடத்துல உட்காந்து திசையோ நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளை ஒரு பாடுபடுத்திடும். ஒன்று கொடுக்குறது மாதிரி கொடுத்து ஒரு வேறு லெவலில் மரண லெவலில் கொண்டு போய் விட்டுரும். ஒரு குடும்பத்தோடு இது பண்ணுற எல்லாமே அது மாதிரிக்கே ஒரு தற்கொலையை கொண்டு போய் விட்டுரும். அதனால் 6, 8 கனெக்ட் ஆகாமல் இருக்கணும். கடன்பட்டு ஓகே அதில் ஜெயிச்சிருவார் பண்ணுறாரு அப்படின்னா அது வேறு. இப்போ 6ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா வலு குறைஞ்சி வலுவே இல்லாமல் இருந்து தசை நடக்குது அப்படின்னா அதில் ஒரு குரு பார்வையோட தசை நடக்குதுன்னா கடன் இல்லாமல் எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாமல் நல்ல ஒரு வருமானத்தோட நல்லா வாழலாம். அதே 6ஆம் அதிபதி வலு குறைஞ்சி ஒரு குரு பார்வை இருந்து இல்லை சுக்கிர பார்வை இருந்து நடந்துச்சுன்னா அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இதே பார்த்துக்கிட்டேன், இந்த கடன் வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையானவங்க தான். கடன் வாங்கி அவங்க ரொம்ப இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கடன் வாங்கின ஒரு சில பெரிய நபர்கள்லாம் காணாமல் போயிடுறாங்க, ஓடி போயிடுறாங்க. அவங்கள எதுவுமே இது பண்ண மாட்டேங்குது. அதுக்கு எதுவும் கிரகங்கள் மூலமாக அவங்கள அதான் அதுக்கெல்லாம் 6, 8 சம்மந்தப்பட்டிருக்கும். கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் 6, 8 சம்மந்தப்பட்டிருக்கும். அது திசை நடந்திருக்கும், அது ஃபஸ்ட்டு கொடுத்து கெடுத்துருக்கும். 8லாம் ஃபஸ்ட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து திருப்பி ஆளை டவுன் பண்ணி விட்டுரும். அதுமாதிரி ராகு சம்மந்தப்பட்டிருந்துச்சு. இப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட ராகுலாம் சம்மந்தப்பட்ட பயங்கரமான ஒரு கஷ்டத்தை கொடுத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுரும். அது கேது சம்மந்தப்பட்டாலும் அது மாதிரி ஆக்கி விட்டுரும். சனி சம்மந்தப்பட்டாலும் அது மாதிரி ஆக்கி விட்டுரும். அது மாதிரி இந்த கிரகங்கள் வந்து அதோட சம்மந்தப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய நெருக்கடியை பிடிச்சி மரணத்தை நோக்கி பயணிக்கிற மாதிரி இருக்கும். அது அந்த அளவுக்கு இருக்கும் அந்த கிரகங்கள். கடன் வாங்குறவன் வந்து ஏழையாக இருந்தாலும் அவன் ஏழை ஆகிட்டே இருக்கான், பணக்காரன் ஆகிட்டே இருக்கான். அது அவ்வளோ வாங்கின கர்மா தான். அவர் என்ன பாவ புண்ணியமோ அவங்க தலைமுறையில் என்ன எப்படியா இருந்தாலும் ஒரு 3 தலைமுறைக்கு அப்புறம் மாறி மாறி தான் வரும். அதில் ஏதாவது ஒரு பாவ புண்ணியத்தை வச்சு தான் ஒரு ஜாதகமே படைச்சிருக்கு. அது மாதிரி தான்.